ஹலோ சைடெக் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா லேசி 8 ப்ரீத்திங் டெக்னிக் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த லேசி 8 ப்ரீத்திங் டெக்னிக் எதுக்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னாக்கா, உங்களுடைய கவனத்தை அதிகப்படுத்துறதுக்கு, உங்களுடைய மனசை அமைதிப்படுத்துறதுக்கு, உங்களை ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு, உங்கள் உடம்பு ஃபுல்லாக ப்ளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, உங்களுடைய பிபி லெவலை குறைக்கிறதுக்கு, இப்படி பல விதமான நன்மைகளை நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு டெக்னிக் தான் என்ன அப்படின்னாக்கா, லேசி 8 ப்ரீத்திங் டெக்னிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரீத்திங் டெக்னிக். சரி, இந்த டெக்னிக்கை எப்படி பயன்படுத்தலாம், எப்படி இதை நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ், சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோ நான் கொடுத்துட்ருக்கேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண சில வீடியோவில் நான் லேசி 8 டெக்னிக் அப்படின்றத பற்றி விளக்கமாக சொல்லியிருக்கேன். அதாவது அதிகப்படியான துருதுருப்பு உள்ள குழந்தைங்க அல்லது கவனக்குறைவு உள்ள குழந்தைங்க, ஸோ இந்த குழந்தைகள் இந்த மாதிரியான லேசி 8 காற்றுல ப்ராக்டிஸ் பண்ணுறதன் மூலமாகவோ அல்லது ஒரு பேப்பரில் ப்ராக்டிஸ் பண்ணுறதன் மூலமாகவோ அவங்களோட கவனத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி நான் விளக்கமாக சொல்லியிருந்தேன். இதே லேசி 8 இதே ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸாகவும் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னாக்கா, முதல்ல இப்போ இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு 8 வடிவிலான ஒரு உருவத்தை, ஒரு படத்தை நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு சவத்துலேயோ அல்லது ஒரு பேப்பர்லேயோ அல்லது நீங்கள் என்ன பண்ணிட்டா அழகாக நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கலாம். வரைஞ்சி வச்சுக்கிட்டு அதோடைய மையப்புள்ளி இருக்கு இல்லையா, ஸ்டார்ட் ஹியர்னு இருக்கு பாருங்கள், மையப்புள்ளி இருக்கு இல்லையா, நடுப்பகுதியில் உங்களுடைய விரலை வச்சுக்கிட்டு அப்படியே மெதுவாக லெஃப்ட் சைடு கொண்டு போகணும், அப்படியே கீழே இறங்கணும், மறுபடியும் அப்படியே ரைட் சைடு கொண்டு வரணும், அப்படியே மறுபடியும் லெஃப்ட் சைடு கொண்டு வரணும், ரைட் சைடு கொண்டு வரணும். அப்படியே 8 வடிவில் உங்கள் விரலால் நீங்கள் அப்படி அந்த பேப்பரில் நீங்கள் அப்படியே வரைஞ்சிக்கிட்டே இருக்கணும். இப்படி வரையும்போது நீங்கள் லெஃப்ட் சைடில் உங்களோட விரலை கொண்டு போகும்போது நீங்கள் மூச்சை உள்ளே இழுக்கணும், ப்ரீத் இன் அப்படின்னு சொல்லக்கூடியது. மூச்சை உள்ளே இழுக்கணும், அப்படியே கீழே மறுபடியும் ரைட் சைடில் உங்கள் விரலை கொண்டு போகும்போது ப்ரீத் அவுட், உங்களோட மூச்சை நீங்கள் வெளிவிடணும். நல்லா கவனிங்க, இந்த ஆரோவை பாருங்கள். இந்த ஆரோ எந்த பக்கம் போகுது, நடுவில் ஆரம்பிக்கிறோம், விரலை வச்சு நடுவில் ஆரம்பிக்கிறோம். இந்த விரல் அப்படியே ஆரம்பிக்கும் போது அப்படியே மூச்சை உள்ளே இழுக்கணும், மறுபடியும் நடுப்பகுதிக்கு மறுபடியும் ரைட் சைடு நீங்கள் ரொட்டேட் ஆகும்போது, இந்த க்ரீன் கலரில் நீங்கள் ரொட்டேட் ஆகும்போது நீங்கள் ப்ரீத் அவுட், மூச்சை வெளிவிடணும். இதை எவ்வளோ நேரம் பண்ணணும், எத்தனை நிமிஷம் பண்ணணும், எப்போ பண்ணணும் அப்படின்னாக்கா, நீங்கள் அதிகமாக பதட்டமாக உணரும்போது அல்லது நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கும் போது, ஹோம்ஒர்க் பண்ணும்போது, உங்கள் குழந்தைங்க ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கும் போது, நீங்கள் ரிலாக்ஸாக ஆக முடியல அப்படின்ற சூழ்நிலை ஏற்படும் போது இந்த மாதிரியான ஒரு வடிவத்தை நீங்கள் ஒரு பேப்பரில் வரைஞ்சி உங்கள் விரலை அந்த லேசி 8 நடுப்பகுதியில் வச்சு மெதுவாக அதை கூடவே நீங்கள் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணணும். மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். மெதுவாக பொறுமையாக ஆழ்ந்து செய்யணும். எவ்வளோ நேரம் செய்யணும் அப்படின்னாக்கா, உங்கள் மனசு அமைதிப்படும் வரை செய்யணும், உங்கள் மனசு ரிலாக்ஸ் ஆகும் வரை செய்யணும். சில மணித்துளிகளாவது செய்யணும், சில மணி நேரங்களாவது, சில நிமிடங்களாவது செய்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். ஸோ இதனால் செய்கிறதுனால இன்னும் சில நன்மைகள் கூட இருக்குது. என்ன நன்மைகள் அப்படின்னாக்கா, உங்களுடைய வலது பக்க மற்றும் இடது பக்க மூளை தூண்டப்படுது. ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைட் பிரெயின் ஸ்டிமுலேட் ஆக்கப்படுது. இதன் மூலமாக உங்களுடைய பல்வேறு வகையான திறமைகளும் வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாருங்கள், எவ்வளோ நன்மைகள் பாருங்கள். உங்கள் மனசு ரிலாக்ஸ் ஆக்குது, உங்கள் கவனத்தை இன்க்ரீஸ் பண்ணுது, உங்களை சுறுசுறுப்பாக்குது, உங்களுடைய பிபியை குறைக்குது, உங்களை ரிலாக்ஸாக வச்சுக்குது. சரிங்களா? ஸோ நிறைய நன்மைகள் இருக்குது. ரொம்ப எளிமையான டெக்னிக் தான் இது. நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இது நிச்சயமாக இது நீங்களும் பண்ணலாம், உங்களுடைய குழந்தைங்களும் பண்ணலாம். இது யாருக்கு இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி பயன்பெறணும்னு நினைக்கிற நபர்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு டெக்னிக் தான். இதை நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதன் மூலம் பல நன்மைகளையும் நீங்கள் பெறலாம் அப்படின்றத இந்த வீடியோ நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ், சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோ நான் கொடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோக்கு சேனலுக்கு புதிய வந்தாக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்களுக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.